ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து மீனா கிட்ட எதுக்காகப்பா அந்த சுகன்யா கிட்ட நீ அப்படி நடந்துக்கிட்ட, தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செந்தில் வந்து அப்பா என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு விஷயத்த சொல்றீங்க, அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு செந்தில் சொல்ல வராங்க. உடனே மீனா இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இனி நான் சுகன்யா சித்திக்கிட்ட இப்படி பேச மாட்டேன், சாரி சித்தின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. உடனே வந்து செந்தில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மீனா கிட்ட, எதுக்காக மீனா அப்பா கிட்ட விஷயத்தை எல்லாமே நம்ம சொல்லியிருக்கலாம்ல, நீ எதுக்காக சொல்ல விடாம தடுத்தன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்லயே அரசியோட விஷயத்துல எந்த அளவுக்கு வந்து பயங்கர வருத்தத்துல அவங்க இருக்காங்கன்றது எல்லாமே தெரியும் இல்லைங்க. தெரிஞ்சும் நம்மளும் அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம், அதுக்காக தான் நான் சொன்னேன், விடுங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி மீனா என்னால விட முடியும், என்னால அப்படி எல்லாம் விட முடியாது, எனக்கு எந்த அளவுக்கு கோபமா வருது தெரியுமா, அது எல்லாமே எதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதை நினைச்சு நான் அந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப என்ன பண்ண முடியும், நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அதை மாத்த முடியுமா, நம்ம எதா இருந்தாலும் போயிட்டு சித்தப்பா கிட்ட பேசலாம், அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. உடனே செந்திலும் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க போறாங்க பழனி கிட்ட போயிட்டு ரொம்பவே வருத்தமா, சித்தப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும், இல்ல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இல்ல என்கிட்ட சுகன்யா சொன்னா, அதுக்காக உன்னெல்லாம் நான் தப்பா நினைக்கலாமா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படிப்பட்டவன்றதும் தெரியும் நல்லா சொல்லிட்டு அங்க வந்து பழனி சொல்றாங்க. சித்தப்பா அதை வச்சு மட்டுமே நான் சொல்லல, நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே பயங்கர கோபத்துல வந்து பழனி இருக்காங்க. நேர சுகன்யா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போயிட்டு குமாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. அதானே நீங்க நேரா போயிட்டு மீனா கிட்ட போயிருப்பீங்க, மீனாவை வந்து நீங்க இப்படிதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களா, மீனா சொன்னது உடனே இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மீனாவையும் பழனியும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இதை கேட்ட பழனி பயங்கர கோபப்படுறாங்க. என்னடி நினைச்சிட்டு என்னடி பேசிட்டு இருக்கா, அவ்வளவுதான் உண்ணுன்னு சொல்லிட்டு கழுத்து நெறிக்கா வராங்க, அடி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயும் நான் வந்து இங்க இருக்கணுமா, நீ இந்த அளவுக்கு திமிரா வரும்போது நான் எதுக்காக இருக்கணும், எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் வந்து அல்ட்ராசிட்டி பண்ண அங்க கோமதி பாண்டியன் ரெண்டு பேரும் வந்து சுகன்யா என்ன பாச்சு பழனி வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப பழனி வந்து வேணா போகாத, எதுக்காக கூப்பிட போட்டுட்டு இருக்க நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய சுகன்யா வந்து. இப்ப சுகன்யா என்ன பொய் சொல்ல போறாங்க, அப்படி ஒருவேளை பொய் சொன்னா அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்க நம்ம பழனிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.